ஒரு பெரிய எலக்ட்ரிக் கார் ஷோரூமை ஒரு சிட்டியில் ஓப்பன் பண்ணுறாங்க. ரிச்சர்டு கெவின்ன்றவங்க 2 பேரும் அந்த காரை பார்க்கறதுக்கு அங்கே வராங்க. ரிச்சர்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக அந்த காருக்குள்ளே உட்கார்றாரு. கொஞ்ச நேரத்தில் உடனே அந்த இடம் இருட்டாயிடுது. லைட்டு வந்ததும் ரிச்சர்டை யாரோ காருக்குள்ள வச்சு கொலை பண்ணிருக்காங்க. உடனே டிடெக்டிவ் மேகிள் அந்த ஷோரூமுக்கு வந்துடுறாரு. டிடெக்டிவ் மேகிள் விசாரிச்சு பார்த்ததுல இந்த 3 பேரு தான் சந்தேகத்தின் அடிப்படையில இருக்காங்க. கெவின் கிட்ட கேட்கும்போது, சார் நான் பேங்கர் கிட்ட லோனை பத்தி பேசிட்டு இருந்தேன், அதனால எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. மேனேஜர் கிட்ட கேட்கும்போது, சார் ரிச்சர்ட் வந்து என்கிட்ட கார் எவ்வளோன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு, அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேற ஒரு கஸ்டமர் வந்ததுனால நான் அங்கே போயிட்டேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. மெக்கானிக் கிட்ட கேட்கும்போது, சார் ரிச்சர்ட் சார் வந்து பெட்ரோல் டேங்க் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு, அதில் எவ்வளோ பெட்ரோல் ஃபில் பண்ண முடியும்னு என்கிட்ட கேட்டாரு, அதனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ரிச்சர்டை யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு உங்களால் கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா? அப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மெக்கானிக் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான். ஏன்னா இது எலக்ட்ரிக் கார் ஷோரூம். ஆனால் அவன் பெட்ரோல் டேங்கை பற்றி பேசினேன்னு சொல்கிறான். ஸோ இவன் தான் அந்த கொலைகாரன்.